ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ரெடி பண்ணுற சுண்டல் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் வாங்க. ஊற வச்சுருந்த சுண்டல் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தது போட்டுட்டு, 2 சைஸ் பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காயும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். அதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு எப்பயுமே நம்ம எவ்வளோ உப்பு போடுவோமோ அது நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு விசில் எடுத்து போட்டுடலாம். விசில் நல்லா 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளித்து விடுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு 1 ஸ்பூன் வத்தப்பொடி, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புல ஊற்றிடலாம். குழம்புல ஊற்றியாச்சு. நம்ம குயிக்காக செய்யக்கூடிய சுண்டல் குழம்பு நம்மளுக்கு ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.